அகிலன் கல்யாணத்தை நினைச்சா பயமா தான் இருக்குது. அகிலன் கல்யாணத்தை நினைச்சு பார்த்தா ஓம் திருமூல திருவடிகள் போற்றி போற்றி. திருமந்திரம் 4ஆம் தந்திரம் 9வது அத்தியாயம் ஏருளி சக்கரத்தில் இன்று நாம் 1285வது மந்திரம் சிந்திக்க உள்ளோம். நேற்று இந்த பிரணவ மந்திரம் ஓம் ஆன்றது ஆதி, ஊன்றது உமாசக்தி, மா என்றது 4 பஞ்சபூதங்களை உள்ளடக்கியதாக ஒரு மந்திரம் என்று நேற்று கூறிய திருமல நாயனார் இன்று அந்த ஒரு மந்திரத்திலே 6 விதமான இயல்புகளை கொண்டது என்று கூறுகின்றார். அட்டமா சித்திகள் என்று சொல்லுகின்ற மாதிரி இந்த பிரணவ மந்திரத்தை நாம் உச்சரிக்க அவை தம்பனம், மோகனம், உஷ்டாதனம், வித்வேடனம், மாரணம், வசியம் என்று 6 விதமான ஒரு இயற்கையினால் ஒரு வித்தியாசமான அணுகுமுறைகள் மூலம் சில விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை கொண்ட இயல்புகளை கொண்டதாக நமக்கு இங்கு சுட்டி காட்டுவதாக உணர்கின்றேன். மிக்க நன்றி. பாருங்கள் ரத்னமகர் ஐயா, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருமலர் திருவடிகள் போற்றி போற்றி. திருமலரின் திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரத்தில் 9வது அத்தியாயம் ஏரொளி சக்கரம் பாடல் 1285 பார்த்து கொண்டிருக்கின்றோம். பாடல் ஒழிக்கின்றது. சக்கரத்துள் எழுமந்திரம் மாறியல் அமைந்து பிரிந்திடும் தேவிய அஞ்சுடன் சேர்ந்தெழும் மாரணம் மாறியல் பதித்துக் கொள்வாக்கே. கூறிய சக்கரத்துள் எழுமந்திரம் 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும் தேரிய அஞ்சுடன் சேர்ந்தெழு மாரணம் 6 இயல்பாக மதித்துக் கொள்வார்க்கே. இந்த 6 இயல்பாகனு ஒரு மாறியல்பாக இன்னொரு பிரதிலையும் கொடுத்திருக்கிறாங்க. இதன் விளக்கமாக சரவண நேயர்கள் சக்தி மையங்களை நன்கு உணர்ந்து தெளித்த சாதகர்கள் எடுத்து கூறிய ஏருளி சக்கரத்தின் உள்ளிருந்து மேலெழுந்து வருகின்ற மந்திரமானது 6 விதமான இயல்புகளை கொண்டு ஒரு தன்மையில் சக்கரமாக அமைந்து அண்ட சராசரங்கள் அனைத்திற்கும் இருந்து பரவுகின்றது. அதனுடைய இயல்பிற்கு சரிசமமான நிலையை அடைகின்ற நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களும் ஒன்றாக சேர்ந்து எழுகின்ற போது இயல்பிலேயே அழியக்கூடிய தன்மையை கொண்ட சாதகரின் உடலானது அவர் இந்த சாதகத்தை இடைவிடாமல் செய்து கொண்டே இருக்கின்ற போது தனது தன்மையிலிருந்து மாறி என்றும் அழியாத இயல்பை பெறுகின்றது. இதன் உட்கருத்தாக சாதகர்கள் ஏரொளி சக்கரத்தின் சாதகத்தை இடைவிடாமல் செய்வதன் மூலம் எவ்வாறு என்றும் அழியாத உடலை பெறுகின்றனர் என்பதை இந்த பாடலில் அறிந்து கொள்ளலாம் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு பிரதிலையும் இப்ப ஐயா அழகேசன் ஐயா சொல்லியிருந்த மாதிரி அந்த 6 தம்பனம், மோகனம், உச்சாடனம், வித்வேடகம், மாரணம், வசியம் அப்படிங்கிறத குறிக்கிறதாகவும் ஒரு இன்னொரு பிரதிலை கொடுத்திருக்கிறாங்க. கௌரி அம்மா, வணக்கம். வணக்கம் ஐயா, நன்றி ஐயா. அனைவருக்கும் அன்பு வணக்கம். ஓம் நந்தியம்பெருமான் திருவடி போற்றி. ஓம் திருமூலர் திருவடி போற்றி. ஓம் நம சிவாய். இன்றைக்கான மந்திரம் 1285. கூறிய சக்கரத்துள் எழும் மந்திரம் 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும் தேரிய அஞ்சுடன் சேர்ந்தெழு மாரணம் 6 இயல்பாக மதித்துக் கொள்வார்க்கே. அதுக்கான கமெண்ட்ரி. The sextet comprises the magical powers of Stambanam, Mohanam, Uchchadanam, Vitveshanam, Maranam and Vasiyam. Maranam causes death, Stambanam freezes, Mohanam enchants, Uchchadanam chases enmity away, Vitveshanam antagonizes, Maranam kills and Vasiyam brings anyone under control. போட்டிருக்காங்க. இதில் கூறிய சக்கரத்துள் எழும் மந்திரம். இந்த கூறிய சக்கரம்ங்கிறது ஏரொளி சக்கரம். ஏரொளி சக்கரத்தில் எழும் மந்திரம்னு போட்டிருக்கிறாங்க.
இப்போ போன பாட்டில் வந்து நம்ம ஓமோட இந்த நமசிவாயமும் சேருதுன்னு பார்த்தோம். அது நமசிவாயங்கிறது சிவம் சக்தியாகவும் பார்க்கலாம். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் அதுவும் எல்லாம் ஒன்றா ஒரே இடத்துல குவியுதுன்றதையும் பார்த்தோம். இந்த ஏரொளி சக்கரம் வந்து நம்ம 1263 வந்து அறிந்திடும் சக்கரம் ஐந்து விந்து அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம வந்து அது டயக்ராமாக வர்றதுனால அது நம்ம கற்பனையாக வேறு எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டு நம்ம உள்ளுக்குள்ளேயே அதை பார்த்து அந்த பாட்டை முடித்தோம். நான் அப்படி தான் பார்த்தேன். இப்போ வந்து அந்த 1663 இருக்க ஐந்து விந்துன்னு போட்டிருக்காங்களே, அப்போ 25 விந்து அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. இது இப்போ பார்க்கும்போது அந்த சக்கரத்துக்கு ஒரு உருவம் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா இப்போ போன பாட்டிலேருந்து இந்த நமசிவாயா ஓம்லேருந்து நமசிவாயும் விரிந்ததுன்னு பார்த்துட்டோம். அந்த இப்போ சிதம்பர சக்கரம், நவக்கரி சக்கரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த நமசிவாய மாற்றி மாற்றி எழுதியிருப்பாங்க இல்லையா, சிவய நம சிவ அந்த மாதிரி. இதுலேயும் வந்து இதுக்கு முன்னாடி பாட்டுலேயும் அந்த சக்கரத்தை விளக்கமாக சொல்லும்போது அது வந்து எப்படி இருக்குன்னு சொல்லும்போது அக்னி எழுத்து நடுவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதில் வந்து நமசிவாய மாதிரியான சக்கரம் தான் இருக்கும். இந்த இதுவும் வந்து இந்த சிதம்பர சக்கரம், நவக்கரி சக்கரம் மாதிரி இதுவும் அந்த பஞ்சாட்சரத்தை அமைச்சு வச்ச சக்கரமாக தான் இருக்கும். அந்த 25 விந்துங்கிறது அந்த 25 லெட்டர் 5 5 25 இருக்கணும்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து இந்த இதில் சொல்கிற சித்திகள்லாம் அடுத்த லைனில் என்னென்னா 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும். இதில் சொல்கிறது வந்து இப்போ சித்திகள்லாம் வாய்க்கப்பெறும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதுவும் மெயினாக ஆறாக அமைந்திடும்னு சொல்கிறாங்க. தேரிய 5உடன் சேர்ந்தெழும் மாறணும். இப்போ அந்த 5 தான் நம்ம பார்க்குற அந்த 25 லெட்டர்ஸ் 5 5 நம சிவாய சிவாய நம அந்த மாதிரி 5 லைன்ஸ் தான் அது. அந்த ஒவ்வொரு இதுக்கும் இப்போ வந்து என்னென்ன சித்திகள்ங்கிறப்ப வந்து இப்போ தம்பனம்னா மனய வசி அந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று இருக்குது. இப்போ மோகனம் அடுத்து வந்து மோகனம் பார்த்தா சிவைய நம்ம மாரணம்னு மாரணம் வந்து இதில் வந்து இதில் என்ன சொல்கிறாங்கன்னா மாரணம் வந்து இது நம்ம 5 5 தான் கொடுத்துருக்கோம். 6 சித்திகள் இருக்குது. ஆனால் 5 சித்திகள் வந்து இயல்பாகவே அமைந்திரும்னு போட்டிருக்காங்க. நான் இயல்பாக அமைந்திருன்றதை வந்து முறையாக சரியான முறையில் நமக்கு அமையப்பெறும் அப்படிங்கிறது பார்க்குறேன். இதில் நீங்கள் அந்த 5ம் இயக்கப்படும் போது அந்த மாரணத்துக்கான வனம சிவ அப்படிங்கிற மந்திரமும் இயக்கத்துக்கு வரும். அப்போ 6 சித்திகள் உங்களுக்கு வரும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்க்குறேன். இதில் வந்து இந்த 6 சித்திகள் வந்து ஸ்தம்பனம்னா நிறுத்துறது, ஒரு இயக்கத்தையே நிறுத்துறது. மோகனம் மயக்கிறது. மாரணம் வந்து அழிக்கிறது. வித்வேஷனம் வந்து துன்புறுத்துறது இல்லை கோவப்படுத்துறது, அந்த மாதிரி இன்னொருத்தவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறது. உச்சாடனம் வந்து விரட்டுதல், தீய சக்தியெல்லாம் விரட்டுறது, வேற எந்த சக்தினாலும் விரட்டுறது, அந்த சக்தி அந்த இடத்துல இல்லாமல் இருக்க செய்கிறது. வசியம்னா வயப்படுத்துதல், வசப்படுத்துதல். இப்போ இந்த மாதிரியான சித்திகள்லாம் உங்களுக்கு வாய்க்கப்பெறும். எதனாலனா அந்த நமசிவாய வந்து ஒன்றா குவியறதுனால அதில் இருக்க எல்லா ஆற்றல்களும் வேலை செய்கிறதுனால இந்த சித்திகளாகவும் வாய்க்கப்பெறும். 6 இயல்பாக மதித்து கொள்வார்க்கு. இதான் 4வது லைனில். ஃபஸ்ட்டு வந்து அந்த சக்கரத்துள் உள்ளேருந்து எழும் மந்திரம் 6 இயல்பாக 6 முறையாக அமைந்து விரிந்திடும். தேரிய 5உடன் சேர்ந்தெழும் மாரணம். இந்த 5 சித்திகளோட அந்த 6வதான மாரணமும் எழுப்பப்படும் அப்படின்றது. அதுக்கானது தான் சீமன அப்படிங்கிறது. அந்த மாதிரியான அந்த பஞ்சாட்சரத்தை மாற்றி மாற்றி எழுதுறது வந்து அது அந்த மாரணத்துக்கு நம்ம இந்த இதில் வந்து நம்ம கொடுக்கலனாலும், இந்த சக்கரத்தில் நம்ம எழுதலைனாலும், இந்த மற்ற அந்த தம்பனமுக்கான அந்த லெட்டர்ஸ்லாம் இயக்கப்படும் போது அந்த மாரணத்துக்கு வந்து வானாம சீவ அதுதான் மாரணத்துக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து இயக்கப்படும் அப்படின்னும். 6 இயல்பாக மதித்து கொள்வார்க்கே. இந்த 6ஐயும் இயல்பாகனா சரியான முறையில் மதித்து பயன்படுத்துவோர்க்கே. இதை நமக்கு சித்திகள் வந்துடுச்சுன்னு அவங்க வேற விதமாக பயன்படுத்தினாங்க, அது பாவத்தில் தான் போய் சேரும் இல்லையா. இதை வந்து சரியான முறையில் உலக நன்மைக்காக யூஸ் பண்ணலாம், இல்லை தன்னை தற்காத்து கொள்றதுக்காக யூஸ் பண்ணியிருக்கலாம்.
அந்த காலத்துலலாம் எல்லாம் காட்டில் தான் வாழ்ந்தாங்க இல்லையா? அங்கே தீய சக்திகள்னு சொல்லுவாங்க. அந்த பாம்பு எல்லா மிருகங்கள்கிட்டருந்து தன்னை காப்பாற்றிக்கணும். அந்த இதுக்காக தற்காப்புக்காக யூஸ் பண்ணுறதுக்காகவும் இருக்கலாம், இல்லை உலக நன்மைக்காகவும், இல்லை பிற மற்ற நன்மைகளுக்காகவும், இல்லை ஒரு நோய் தீர்க்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணியிருக்கலாம் இந்த சித்திகள்லாம். ஆனால் இதெல்லாம் நமக்கு வரணும்னா நம்ம ஃபஸ்ட்டு அதுதான் சுத்தி இல்லாமல் நம்ம இந்த சித்திக்கே போக முடியாது. ஃபஸ்ட்டு சுத்தி மன சுத்தம் இருந்தால் தான் அதை எப்படி பயன்படுத்தணுன்றதை கரெக்டாக பார்த்து, அதுதான் இங்கே 4வது லைனில் மெயினாக சொல்லியிருக்காங்க, மதித்து கொள்வார்க்கே. இதை சரியான முறையில் அதை மதித்து அதை பயன்படுத்துவோருக்கு மட்டும்தான் இந்த சித்திகள்லாம். இல்லைன்னா அதுவே நமக்கே மைனஸ் ஆகி அது இதாக பாவத்தில் போய் சேர்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் மனசு சுத்தியாக இருந்த பிறகு தான் இந்த சித்திக்கே நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். அனைவருக்கும் நன்றி. கிருத்திகாமா வந்திருக்காங்களா? வந்த மாதிரி வந்திருக்காங்க. கிருத்திகாமா வாங்கம்மா. வணக்கம்மா. கிருத்திகாமா உங்க வாய்ஸ் வரலாமா? வணக்கம். நான் தியாகராஜனையா ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்தது, அவங்கள இன்வைட் பண்ணிக்கலாம். நன்றி. இன்றைய பாடல் கூரிய சக்கரத்துள் எழு மந்திரம். எனக்கு என்னமோ ஒரு பிளாக் ஆச்சு. ஓகே. கூரிய சக்கரத்துள்ளெழு மந்திரம் 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும், தேறிய அஞ்சுடன் சேர்ந்தெழு மாரணம் 6 இயல்பாக மதித்து கொள்வார்க்கே அப்படின்னு சொல்றாங்க. இந்த அட்ட கர்மம் இல்லைன்னா அட்டமா சக்தி அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா? இதெல்லாம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்திருக்கோம். மோகனம், வசியம், தம்பனம், உச்சாடனம், ஆகர்ஷணம், வேலனம், வித்வேஷனம், மாரணம், இதெல்லாம் 8 வகையா நம்ம பிரிச்சதை பார்த்திருக்கோம். நம்ம இன்னும் புவனை கட்கம்னா இவர் எழுதின மன்னிக்கணும், புவனை கட்கம்னா நம்ம திருமந்திரத்துல திருமூலர் எழுதின ஒரு 300 சொச்சம் பாடல் இருக்கு, 330 பாடல். இது முழுக்க முழுக்க பிரயோக முறை மந்திரங்கள். அது இன்னும் அற்புதமா இருக்கும். அது தொட்டு நம்ம அதை பிரயோகம் பண்றோமோ இல்லையோ, ஆனா தேவி நம்மோட ரொம்ப எளிதா கம்யூனிகேட் பண்றதுக்கு அந்த பகுதிகள் அந்த பாடங்கள் ரொம்ப அற்புதமா இருக்கும். வாசிச்சு முடிச்சதுல இருந்து என்னால இன்னும் அதுல இருந்து வெளியில வர முடியல. நான் அவ்வளோ அற்புதமான மந்திரங்கள் இது எல்லாமே. இதுல நானும் இன்னொன்னும் பண்ணியிருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த மந்திரத்துல நம்ம திருமந்திரத்துல இருக்கக்கூடியது அதுல இருக்கா அப்படிங்கறது கூட நான் ஒரு மந்திரம் பார்க்கும்போதும் பார்த்திருக்கேன். இல்ல ஒண்ணு கூட அந்த மாதிரி ஒத்து போகல. ஒரு சில என்ன சொல்றது, அந்த அலைன்மெண்ட்ல இருக்கக்கூடிய மந்திரங்கள் 1-2 இருக்கு, அநேகம் இருக்கு, கொஞ்சம் நிறைய இருக்கு. ஆனா அதே மந்திரங்கள் இல்ல. ரொம்ப அற்புதமான விஷயம். இப்போ இந்த இடத்துல அதுக்குன்னு தனியா ஒரு 300 சொச்சம் பாடல் வச்சிருக்காரு. அப்போ இங்க என்ன சொல்றாரு, கூரிய சக்கர தொள்ளெழு மந்திரம். ஒரு சின்ன கேப்சூல் மாதிரி இந்த இடத்துல சொல்றாரு, கூரிய சக்கர தொள்ளெழு மந்திரம். அப்ப எந்த சக்கரம்? நேற்றுக்கு நம்ம பார்த்த சக்கரம். அந்த சக்கரம் எங்க இருக்கு? குவிந்திடும் சக்கரம் அப்படின்னு சொன்னாரு. அது எங்க குவிஞ்சிருக்குன்னு நம்ம பார்த்தோம், ஆகாயத்தின் கூற்றில் குவிந்திருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அது எப்படி இருந்தது அப்படின்னா, 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப இந்த 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும் அப்படின்னா எப்படி அப்படின்னா,
இந்த இந்த ஒண்ணுலயும் நம்ம 5 இது வச்சிருக்கோம். என்ன வச்சிருக்கோம்? 5 பஞ்சபூதங்களுடைய தன்மைய நம்ம புரிஞ்சு வச்சிருக்கோம். அப்புறம் இது ஆகாயத்துல இருக்கு. நம்ம நேத்திக்கு சொல்லும் போது அந்த 4 போக ஒண்ணு விட்டுட்டு 4 தான் சொன்னாங்க. இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா 6 இயல்பாக அமைந்திடும். அப்போ என்ன ஆகும்? இந்த 6 ஆதாரங்களிலும் இந்த 5 பஞ்சபூதங்களின் கூட்டு சேர்க்கையின்படி மேலிருந்து இந்த ஆகாயம், ஏன்னா ஏற்கனவே அது ஆகாய கூற்றுல இருக்கு, அதனால அது ஆகாயத்துல இருக்கு, 5வது பூதத்துல இருக்கு. அதற்கு பிறகு இந்த 4 பூதங்களின் சேர்க்கையும் இந்த 6 ஆதாரங்களின் சேர்க்கையும் 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும். அப்போ ஒரு தன்மையில அது விரியும். தேறிய அஞ்சுடன் சேர்ந்தெழும் மாரணம் மாறு இயல்பாக மதித்து கொள்வார்க்கே. இதான் இந்த இடத்துல முக்கியமான வரி. என்ன அப்படின்னாக்க, மாரணத்தை மாறு இயல்பாக மதித்து கொள்வார்க்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? மாரணத்தை மாறுபட்ட, அதாவது அது தேவையில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த மாறுபட்ட இயல்பினதாக மதித்து கொள்வாருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த அட்டகர்மம் பத்தி பேசும்போது கூட நிறைய பேருக்கு நம்ம இந்த மாரணம் தம்பனம் பத்தி பேசும்போது இது இந்த தாந்திரீக முறையை சார்ந்த விஷயங்கள். நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு சிலர் இந்த வார்த்தையவே உபயோகம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த பிரயோக முறைகள் அப்படி இருக்கும். அது இன்ன நேரத்துல பண்ணணும், இன்ன பொருளோட பண்ணணும், இந்த பொருள் பண்ணினா இந்த இது நம்ம இப்ப நீங்க பாத்தீங்கன்னா கடுகு பூ எல்லாம் கூட வைப்பாங்க. அது என்ன கடுகு பூ, அப்புறம் நெருஞ்சி பூ வைப்பாங்க. ஒரு சில நம்ம ரெகுலரா யூஸ் பண்ணாத மரக்கட்டைகள் மரப்பட்டைகள்லாம் இருக்கும், அதெல்லாம் கூட உபயோகம் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாந்திரீகம் சார்ந்தது. தாந்திரீகம் சார்ந்தது கத்தி மேல நடக்கிற மாதிரி. அததான் சொல்றாரு இந்த இடத்துல. சேர்ந்தெழும் மாரணம் மாறியல்பாக மதித்து கொள்வார்க்கே அப்படின்றாங்க. அப்போ அந்த இடத்துல மாரணத்தை மாறக்கூடிய, அதாவது அது தேவையில்ல, மாறுதல் அப்படின்னா அது தேவையில்ல, நம்ம விலக்கி வைக்கக்கூடிய இயல்பாக அறிந்து கொள்வார்க்கு அது 6 இயல்பாக அமைந்து விரிந்திடும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த தேறிய அஞ்சுடன் சேர்ந்தெழும் மாரணம், அப்ப இந்த 6 ஆதாரங்கள், இந்த 6 ஆதாரங்களோடு 5 பூதங்களும் சேர்ந்து நடக்கும் பொழுது இந்த மாரணத்தினுடைய தன்மை மனிதர்களில் இருந்து விலகிவிடும் அப்படிங்கிறதுதான் நான் பாக்குற ஒரு பொருளா இருக்கு. இதுல இந்த மாரணம்னா என்ன அப்படின்னா, மற்றவர்களுடைய உயிரை எடுப்பது. இப்போ ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம அர்த்தநாரியா பேசும்போது சொன்னார், அவர்களால் 5 தொழிலையும் செய்ய முடியும், அட்ட கர்மத்தையும் செய்ய முடியும், ஆனால் அவங்க செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா? ரொம்ப அழகா இருந்தது அந்த வார்த்தை. அதேதான் இந்த இடத்துல. ஏன்னா என்ன வேணா செய்யலாம், படைப்பு செய்யலாம், காத்தல் செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா இந்த மாரணம் மாத்திரம் எங்க முடியும் அப்படின்னாக்க, நம்முடைய கர்மத்தில் முடியும். அதாவது நம்முடைய கர்மாவாக முடியும். அந்த கொல்றது அப்படிங்கிறது அந்த காலத்துல கூட நம்ம விலங்குகள்லாம், நீங்க ராஜமாதங்கியோடைய மந்திரம் பார்க்கும்போது கூட என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, சர்வ துஷ்ட மிருகவசங்கரி அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதாவது அவள் யார் அப்படின்னா, துஷ்ட மிருகங்களை கூட வசப்படுத்தக்கூடியவளாக இருப்பாள். அவ்வளவுதான். எப்ப நம்ம கொல்லுவோம்னு அந்த மிருகங்களுக்கு தோணிடுச்சோ அப்ப அது நம்மள அட்டாக் பண்ணும். ஆனா நம்மளுடைய உடலில் இருந்து ஒரு சின்ன எதிர்ப்பு சக்தி கூட வராது. எப்போ நீங்க இத நம்மள இன்னைக்கு சைக்காலஜில கூட பார்க்கலாம். என்ன பார்க்கலாம் அப்படின்னாக்கா, நம்ம கோபம் வரும்போது நம்மளுடைய அலைகள் எங்கனம் மாறுகிறது, அந்த நம்ம உடம்பில் இருந்து வெளிவிடக்கூடிய அந்த ஆறா எங்கனம் மாறுகிறது, எங்கனம்
அந்த கலர் மாறுறது, அதனோட வைப்ரேஷன் எப்படி இருக்கு, குளுமையா இருக்கும்போது எப்படி இருக்கு, இதெல்லாம் தெரியும். நீங்க பயப்படுறீங்கன்னு தெரிஞ்சா நாய் மேலும் குறையும். ஏன்னா அதுக்கு தெரியும் நீங்க பயப்படுறீங்கன்னு. உங்களுடைய அந்த அதிர்வு அதை அதற்கு காட்டி தரும். அதேதான் எல்லா மிருகங்களும் சரி, எல்லா மனிதர்களும் சரி. நீங்க ஒருத்தர் மேல ஒரு கோபத்தை வச்சிருந்தீங்கன்னாக்க கண்டிப்பா நீங்க பேசாட்டா கூட, நீங்க ஒரு வார்த்தை சொல்லாட்டா கூட அவங்களுக்கு புரிந்துவிடும். அப்ப அந்த இயல்பை மாறுவது, அதுவே இல்லாம மாறும் எப்பன்னா, இந்த கூரிய சக்கரம் உள்ளெழு மந்திரம், கூரிய சக்கரத்துள்ளே எழக்கூடிய அந்த மந்திரம் இந்த 6 ஆதாரங்களிலும் இந்த பஞ்சபூதங்களிலும் கலந்து வெளிவரும் பொழுது, அதாவது ஒளி விடும் பொழுது என்னவோ மாறணும் மாறியல்பாக மதித்துக் கொள்வார்க்கே. அவ்வளவுதான். அத தேவையற்ற ஒன்றாக, மாறுதலான ஒன்றாக, அது இயல்பான விஷயம் இல்லை. ஏன்னா இந்த இடத்துல 6 இயல்பாகன்னு சொல்லிட்டாரு. அப்ப இந்த 6 இயல்புக்கு ஆப்போசிட்டா, அதாவது எதிர்ப்பதமாக மாறியல்பாக அப்படின்னு இந்த இடத்துல மாறக்கூடிய, மாறுதலை தரக்கூடிய, இல்லைன்னா ஆப்போசிட் சைடு அப்படின்னு நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கலாம். சோ அந்த இடத்தை விட்டுட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய அத்தனையையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. அப்ப என்ன சொல்றீங்க நீங்க அப்படின்னாக்க, ஏன்னா அர்த்தத்துல மாரணத்தை தான் நம்ம மாற்றி வைக்கிறோம். அப்போ மீதம் இருக்கக்கூடிய 7 விஷயம் எதெல்லாம்? வசியம் இருக்கு, மோகனம் இருக்கு, தம்பனம் இருக்கு, உச்சாடனம் இருக்கு, ஆகர்ஷணம் இருக்கு, வேதனம் இருக்கு, வித்வேஷனம் இருக்கு. இந்த 8ல இந்த மாரணத்தை மொத்தம் மாட்டி வச்சுட்டு இந்த 7ஐயும் அவர்களால் புரிந்து கொள்ள முடியும், 7ஐயும் அவர்களால் செயல்படுத்த முடியும், மாரணத்தையும் செயல்படுத்த முடியும். ஆனா அவர்கள் அதை மாறியல்பாக வைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அனைத்து உயிர்களுக்கும் உண்டான காவலனாக, அனைத்து உயிர்களையும் நேசிக்க கூடியவனாக, நம்முடைய உடலில் இருந்து எந்த ஒரு எதிர்ப்பு சக்தியும், அதாவது மற்றவர்களை துன்புறுத்தக்கூடிய எந்த ஒரு எண்ண அலைகளும் தோன்றாமல் மாறிவிடும் அப்படின்னு சொல்ற மாதிரியான ஒரு மந்திரமா நான் இதை பார்க்கிறேன். ஆனா இந்த மந்திரம் சொல்லும் போது ஏதோ ஒரு கட்டு இருக்கு. அது என்னன்னு எனக்கு புரியல, என்னால இயல்பா பேச முடியல. சம்திங் ராங். அதாவது ஒருவேளை இந்த இடத்துல இந்த மந்திரம் நான் சொல்றது கூட சரியான விஷயமா இல்லாம இருக்கலாம், எனக்கு தெரியாது. ஏன்னா நான் உள்ளுணர்வு சார்ந்து பேசுறவ. ஏதோ ஒரு மாறுதல் இருக்கு இந்த இடத்துல. உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக மன்னிக்கணும். நன்றி. நன்றிங்கம்மா. நீங்க சொன்ன அதே உணர்வு எனக்கும் இருந்துச்சு. அதாவது என்ன உணர்வுனா, இது கம்ஃபர்டபுளா இல்லை இதை படிக்கிறதுக்கு, இந்த மந்திரத்தை படிக்கிறதுக்கே மனசு சுத்தமா வச்சுட்டு படிக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு இருந்துச்சு. அந்த வார்த்தையை சொல்றதுக்கும் அதுக்கான மந்திரத்தை சொல்றதுக்கும் ஒரு தயக்கம் இருந்தது. இது சரியா சொல்றோமா, இது வைப்ரேஷன்ல போதா, அந்த மாதிரிலாம் எனக்கும் அந்த ஒரு தயக்கம் இருந்தது. அதை நீங்களும் உணர்ந்திருக்கிறீங்க. நான் நினச்சிட்டு இருந்தேன் அதை. ஆனால் இதை மந்திரத்தை படிக்கிறதுக்கும் மனசு சுத்தம் வேணும். அந்த மனசை ஃபுல்லாக நம்ம கிளியர் பண்ணிட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. அப்புறம் உங்களோட பார்வையும் ரொம்ப நல்லா இருந்துச்சுமா, அருமைமா, நன்றி. வாங்கய்யா தியாகராஜன் ஐயா, வாங்கய்யா, வணக்கம். மிக்க மகிழ்ச்சி, நன்றி. எல்லோரும் அற்புதமாக விளக்கங்கள் கொடுத்தீங்க, அத்தனையும் உண்மைதான். அவையோர் அனைவரையும் வணங்கி ஆசான் திருமூலரை நினைந்து அவரை போற்றி வணங்கி இந்த மந்திரத்திற்குள் செல்வோம். அற்புதமான மந்திரம். அந்த முழுமையை மதித்து அதனோடு கலந்து இருக்கின்ற தெய்வீகம் நிறைந்த மந்திரம். நமது மனதினுடைய இயல்பு மாறி, அதாவது மனம் இறைவனாகவே மாறிரும் அப்படிங்கிற அந்த கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மந்திரம். இப்ப மனம் உலகப்பற்றுதல்ல இருந்து விடுபட்டு தெய்வீக பற்றிலேயே வரும்போது அங்கே மனம் இறக்கும் கலைன்னு சிலர் சொல்லுவாங்க. மனம் இறக்காது, ஆனா அது இறைவனாகவே மாறிடும், அது அறிவாகவே மாறும்.
அப்ப அந்த மாரணம் என்பது இயல்பாகவே அங்கே நடக்குது, மாற்றம். அப்ப உடலளவுல சிக்கின்ற அந்த எண்ணங்கள் அழிவுபட்டு அந்த தெய்வீக உணர்வு மேலோங்கக்கூடியது, இயல்பாகவே வரக்கூடிய ஒரு தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு மந்திரம். கூறிய சக்கரத்துள் எழு மந்திரம், கூறிய சக்கரத்துள் எழு மந்திரம், ஆறு இயல்பாக அமைந்து, ஆறு இயல்பாக அமைந்து விரிந்திடும் தேறிய அஞ்சுடன், தேறிய அஞ்சுடன், தேறிய அஞ்சுடன் சேர்ந்தெழுமாறன, தேறிய அஞ்சுடன் சேர்ந்தொழு மாரண மாறியல், தேறிய அஞ்சுடன் சேர்ந்தெழு மாரணம் ஆரியல்பாக மதித்து கொள்வார்க்கே, ஆரியல்பாக மதித்து கொள்வார்க்கே. அன்பானவர்களே, கூறிய சக்கரத்து உள்ளெழு மந்திரம், இந்த உச்சியில சகசிராதாரத்துல நாம மனதை வைக்கும் போது அந்த எழுச்சி பெறக்கூடிய அந்த மனதினுடைய ஆற்றல், மந்திரம், மனதினுடைய திறம், அறிவாட்சி திறம், எத்தனையோ விஷயங்களை ஆசான் திருமூலர் நமக்கு சொல்லிக்கிட்டே வர்றாரு. சொல்லிய பாட்டின் பொருளுணர்ந்து சொல்லுவர் பெரியோர். அவர் சிவபுரத்துல இருக்கிறார். அப்ப அந்த தெய்வீக உணர்வுல லயமாகணும்னு சொன்னா துரியத்துல சகசிராதாரத்துல மனம் நிலைக்கணும். இந்த நிலைப்பேறு இல்லாமல் நிறைப்பேறு என்று சொல்லக்கூடிய அந்த தெய்வீகத்தோட கலந்து இருக்கவே முடியாது. உயிருணர்வு பெறாமல் இறை உணர்வு பெறுவது சாத்தியமே இல்லை. அதனால உயிரை அறிய வேண்டும். அதுக்கு ஆறு இயல்பாக அமைந்து இருக்குது. அதாவது பஞ்சபூதங்கள், இந்த பஞ்சபூதங்களும் ஒரு இடத்துல அடங்குது. அடக்கம் அமரருள் வைக்கும் அடங்காமை ஆறிருள் வைத்து விடும். இந்த உலகத்துல இந்த புலன் மயக்கத்துல பொருள் மயக்கத்துல நம்மளை ஆழ்த்தி விட்டுரும். அதனால மன அடங்குடா அடங்குடான்னு சொல்றோம் இல்லையா, அந்த அடக்கம் என்பது மிக மிக முக்கியம். அப்ப புலன் அடக்கம் அங்கே பூர்வ மையத்துல ஆக்கினை என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்துல இளகலை பிங்களை அங்கே ஒருமித்து அங்கே நிற்கும் போது அந்த உள்ளுணர்வாக நமக்கு தெரியுது. இந்த ஆறும் மனமாகிய அந்த தெய்வீக அறிவு ஒடுங்கி தெய்வீகத்துல ஒடுங்கி அங்கே நிலை பெறும் போது அத்தனையும் காலி. எல்லா பதிவுகளும் நன்மை தீமை எல்லாம் விளங்கி தேவையில்லாததெல்லாம் கழிய ஆரம்பிக்குது. அந்த உண்மை நிலையை வித்வேஷனம் என்ற அளவுல நமக்கு எதெல்லாம் வெறுப்பை தருமோ உண்மை இல்லையோ அது எல்லா பதிவுகளும் அங்கே அதாவது சகசிராதாரத்தில் நிறைவேறும் போது நன்மை தீமைகள்லாம் நமக்கு புரிஞ்சு அத்தனையும் கழிய ஆரம்பிச்சிடும். அது ஆரம்பிச்ச பிறகு தானாகவே அந்த நிலையிலிருந்து விடுபட்டு தெய்வீக உணர்விலேயே திளைக்கும். இதுதான் அஷ்ட கர்மங்கள் சொல்லும் போது இந்த மூலாதாரத்துல இருந்து விசக்தி வரைக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த 5ஐ பற்றி கொண்டுதான் இன்னைக்கு உலகத்துல இந்த மற்ற கர்மங்கள்லாம் நடக்கும். ஆனா அடுத்து குருவோட அருளால நடக்கிறது தான் அடுத்த அந்த 6, 7 சொல்லும் போது அதுல 2மே அடங்கிடும். அந்த விரிகிறது, ஒடுங்கிறது, அடங்கிறது அப்படிங்கிற மாதிரி அந்த இயல்பாகவே அது நமக்கு வரணும். அதாவது அது என்னன்னது, அதாவது வசியம் மோகனம் அதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இப்ப அம்மா ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. வசியம் மோகனம் தம்பனம் உச்சாடானம் ஆக்ரோஷனம், அதே மாதிரி பேதனம் வித்வேசனம் மாரணம் அப்படின்னு சொல்லும் போது இறைவன் வேற நாம வேறன்னு அங்க பிரிச்சு பார்க்கக்கூடிய அந்த பேதமே இல்லாம நம்ம தேவையில்லாததெல்லாம் கழிந்து தேவையானது மட்டும் மனசுல அப்படியே காட்டும். அப்ப காட்டும் போது அதோட இந்த மனசு லயமாகும் போது அந்த தெய்வீக உணர்வுலேயே நாம இருக்கக்கூடிய ஒரு தன்மை வரும். பொதுவாக மாரணம்னா நம்ம மரணம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், அதுதான் இங்கே தவறு. அதாவது அறிவு
அதாவது இந்த உடல் அளவுல எல்லை கட்டி இருந்த அந்த எண்ணங்கள் அழிக்கப்பட்டு, அந்த அழித்தல் என்பதை மரணம் என்ற வார்த்தையில குறிக்கிறாங்க. மரணம் என்பது இன்னைக்கு கிளினிக்கலா டெத்துன்னு சொல்றாங்க, அதே மாதிரி மூளைச்சாவுன்னு சொல்றாங்க இல்லையா? 2 விதமா சாவ சொல்றாங்க. இந்த உடல் அழிஞ்சு போச்சு, உள்ளுறுப்புகள் இயங்கல, இல்ல மூளை சாவு அப்படின்னு அந்த சாவை 2 விதமா பிரிக்கிறாங்க. இது ஆக்சுவலா மூளைச்சாவு மாதிரிதான், ஆனா இது சாவு கிடையாது, மாற்றம். அதாவது இந்த மூளை அந்த செயல்பாடு, அந்த மனம், அறிவு எல்லாம் அந்த தூய நிலையிலேயே நிலைத்து நிக்கிறது. அங்க வேறு எந்த சிந்தனையுமே கிடையாது. அப்ப அந்த வித்வேஷனம் என்ற அளவுல அந்த விருப்பு வெறுப்பு இல்லாம பிரிவு இல்லாத நிலை, பேதனம்னா பிரிச்சு பார்க்கிறது, அந்த பிரிவற்ற நிலையில அந்த தன்மையில நாம நிக்கிறது. உச்சாடனம்ங்கிறது ஒரு சங்கல்பம், திரும்ப 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 இந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறது. அப்ப அந்த மனசு திடப்படணும். அப்ப அது மேல ஒரு ஈர்ப்பு உண்டாகணும். அதாவது இறைவன் மேல ஈர்ப்பு இல்லாம, அதாவது மோகனம் என்பது ஈர்ப்பு. இறைவன் ஒருத்தர் இருக்கிறான், அது இறைவனுடைய அழகுல ஆண்டாள் நாச்சியார் எப்படி மயங்கி பெருமாளை தன்னகத்தை கொண்டாரோ, அதுபோல அந்த ஈர்ப்பு என்பது நமக்குள்ள இருக்கணும். ஏதோ ஒரு காந்தம் ஈர்க்கிறது மாதிரி வசியம் என்பது அந்த ஈர்த்து அதன் மேல ஒரு லயமாக வைக்கக்கூடிய தன்மை. அப்ப எல்லாத்துக்கும் பெரியவன் இறைவன். அந்த இறைவன் நம்மளை ஈர்த்து நம்மளை அவனுக்குள்ளதான் வச்சிருக்கிறான். ஆனா அது நம்ம தெரியாமலே இருக்கிறோம். அவனுக்குள்ள இருந்துதான் நம்ம எழுந்தோம், எழுச்சி அடைந்தோம். அவனுக்குள்ளேதான் இயங்கிக்கிட்டு இருக்கிறோம். அவனுக்குள்ளேயேதான் இயங்கி நிறைவு பெறவும் போறோம். அப்ப மரணம் என்பது அவனுக்குள்ளேயே நிறைவு பெறக்கூடிய ஒரு தன்மை. இது இந்த உடல் அழிகிறத பத்தி எல்லை கட்டி கொள்ளக்கூடாது. இந்த நிலையெல்லாம் கடந்தவர்கள் தான் ஞானிகள், மகான்கள், சித்த புருஷர்கள் அத்தனை பேர். அதனால இந்த உள்ளார்ந்த ஐயா அடிக்கடி சொல்லுவாங்களே, அந்த மெய்ப்பொருள் விளக்கம், பரம்பொருள் என்ற அளவுல அந்த பரம்பொருளுடைய தன்மையில நின்று சிந்திக்கும் போது எல்லாமே நமக்கு உள்ளுணர்வாக எல்லாருக்குமே கிடைக்கும். அதனால அந்த உண்மை நிலையில மனதை வைத்து சிந்திக்க சிந்திக்க பொருளுணர்ந்து சொல்லுவர் பெரியோர். அந்த பொருளை உணர்ந்தே சொல்லுவாங்க, உணராம சொல்லவே முடியாது. அப்பதான் மத்தவங்களும் உணர்வாங்க. நாம விளங்கி கொள்ளாம மற்றவர்களுக்கு விளக்கி சொல்லும் போது குழப்பம்தான் மிஞ்சும். அதனால ஆழ்ந்து மௌனத்தில் ஆழ்ந்து அந்த மெய்ப்பொருள் நிலையில நின்று ஒவ்வொன்னா அணுவா ஆராய்ச்சி செய்யும் போது எல்லா அணுக்களும் தோன்றியது அந்த தெய்வீகத்தில இருந்துதான். அது நிரந்தரமானது, நீடித்திருப்பது, நிலைத்திருப்பது. அதுல வர்றது எல்லாமே ஒரு நாள் அதுக்குள்ள கரைஞ்சுதான் ஆகணும், அதுக்குள்ள உறைஞ்சுதான் ஆகணும். ஏன்னா அதுல இருந்து வந்தது அதுவாகவே மாறுது. இந்த மாற்றத்தை மரணம் என்று சொல்லுவாங்க, அல்லது அழிதல் என்று சொல்லுவாங்க, அல்லது கரைதல்னு சொல்லுவாங்க. அதோட உறைஞ்சு போறது என்ன வேணாலும் பேர் சொல்லிட்டு போகட்டும். ஆனா இறைவனாகவே மாறக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு பேர் தான் இந்த மரணம் என்பது. ஏன்னா அதுல இருந்து எழுந்தது. இப்ப கடல்ல எழுந்த அலை கடல்லையே கலப்பது போல அந்த தெய்வீகத்தில் இருந்து நாம தெய்வீகத்துடைய கலக்கக்கூடிய ஒரு அற்புத உணர்வு நிலை, அந்த இறை உணர்வு நிலை. அந்த உணர்வை பெறுவதற்கு நாம இப்ப உயிரோடு இருக்கிற காலத்திலேயே அதை பழகாம, இந்த உடல்ல உயிர் இயங்கி கொண்டிருக்கிற இந்த காலத்திலேயே பழகாம வேற எப்ப பழக போறோம்? அந்த பழக்கத்துக்கு நம்மளை ஈடுபடுத்துவதற்குத்தான் ஆசான் அறிஞர் திருமூலர் நமக்கு இந்த மாதிரி பல்வேறு கருத்துக்களை பல்வேறு கோணத்துல நமக்கு விளக்கி சொல்லிக்கிட்டே வர்றாங்க. ஏதோ ஒரு பார்வையில அவன் முடிச்சுக்க மாட்டானா, உயர்ந்திர மாட்டானா, தன்னோட அவருடைய அந்த அறிவோட இணைந்து அந்த தெய்வீகத்தை அறிந்து நிறைவு பெற மாட்டானாங்கிற அந்த கருத்துலதான் ஆசான் அறிஞர் திருமூலர் பல்வேறு கருத்துக்களை சொல்லிட்டு இருக்காரு. இந்த ஏரொளி சக்கரம் முதல் பாடல்ல வந்த பிறகு எனக்கு ஒரு ஆனந்தம், என்னமோ தெரியல. இந்த 32 எத்தனை பாடல் இதுல இருக்குங்க தெரியல, 36 பாடல். இது ஒண்ணு ஆரம்ப நிலையில இருந்து மூலாதாரத்துல இருந்து விரிச்சு அந்த பிரபஞ்சத்தை எல்லாம் கடந்து தன்னோட லயமாகக்கூடிய அளவுல அத்தனையும் இந்த ஏரொளி சக்கரத்துல 4ஆம் தந்திரம் அதிகாரம் 9ல கொடுத்திருக்காருன்னா மிக இல்லை. அதே மாதிரி உபதேசத்திலையும் அதை உணர்றதுக்கு உண்டான வழிமுறைகளை சொன்னாலும் அந்த முழுமையாக இந்த ஏரொளி சக்கரத்துல இந்த உடல் அளவுல இருந்து விரிந்து எல்லை கட்டி இருந்த அந்த புலன்மயக்கம் பொருண்மயக்கத்தெல்லாம் கடந்து அந்த தெய்வீகத்தோட நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதம். ஒரு பயிற்சிய இந்த பாடல்ல
நமக்கு கொடுத்திருக்காரு. ஆசான் திருமூலரை வணங்கி அவருடைய வழி நின்று நாம் நிறைவு பெறுவோம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். ஓம் திருமூல திருவடிகள் சரணம். செவிமடுத்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை மெய்யன்பர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பத்தாரும் வாழ்க வாழ்வாங்க. குருவே துணை, குருவே துணை. ரொம்ப நன்றிமா, மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா. வாழ்க வளம். நன்றிங்கய்யா, ரொம்ப அருமையா சொன்னீங்கய்யா. நீங்க உங்களோட பார்வை மாறினதுக்கான பார்வை, அதே மாதிரி நீங்க ஏரோலி சக்கரத்தை ஃபுல்லா எப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் சொன்னாங்கன்றதை ஞாபகப்படுத்தினது எல்லாமே அருமை ஐயா. வாங்க ஐயா, அரங்கோ ஐயா, வாங்க ஐயா, வணக்கம். மசுவாயினம்மா, நான் பாடலுக்கு ஆற்றலுக்காக பொருள் பார்க்குறேன். எளிமையா பார்க்குறேன். முன்னோர் சொன்னதற்கு ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருந்தா மன்னிச்சுக்கோங்க. கூறிய சக்கரத்துள் எழு மந்திரம், இதுக்கு முன்னால் கூறப்பட்ட அந்த மந்திரம், உச்சாடன மந்திர முறை, அதை 6 இயல்பாக அமைந்து விருந்திடும். அது 6 ஆதாரங்களின் வழியாக, இயல்பு தத்துவ ஆதாரம், அது இயல்புன்னு பெருமான் குறிப்பிட்டார் நினைக்கிறேன். அந்த 6 இயல்பாக அமைந்து விருந்திடும், அது நம்முள்ள வந்து விருந்திடும். அந்த மந்திரம் சக்கரம் வந்து 6 இயல்புகளின் வழியாக அண்ட சராசரங்களை 7 வெளிகளை தொடும். அந்த 6 ஆதாரங்களும் 7 வெளிகளும் விருந்திடும். இந்த 6 இயல்பாக அமைந்து 7ஆக விருந்திடும். அது அந்த 7 வெளிகள் வந்து
சலவெளி, வன்னிவெளி, வாயுவெளி, ஆகாசவெளி, பறைவெளி, பராவெளி, பராபரவெளி, சச்சிதானந்த வெளி. அந்த 7 வெளிகளாக விருந்திடும் தேரிய இஞ்சுடன் நம்ம அந்த மூல மந்திரம் 5 பார்த்தோம். சிவாய நமச்சிவாய. அந்த நம் தேரிய அந்த 5உடன் சேர்ந்து எழும் ஆரணம். ஆரணம்னா வேதம் அல்லது சிவம்னு ஒரு அர்த்தம், பரம் பொருள். அதற்கு ஆரணம் கான் என்பர் அந்தனர் என்பது திருக்கோவையாருடைய சிறப்பு பாயிரத்தில் வர முதல் வழி. ஆரணம் கான் என்பர் அந்தனர். ஸோ அந்தனருடைய அந்தனர் சொல்வது திருக்கோவையாருக்கு ஆரணம் என்பது திருக்கோவையாருக்குள்ள ஒரு பெயர், ஒரு பயன். திருக்கோவையாருடைய பயன் ஆரணம். அந்த ஆரணம் என்பது நமக்கே தெரியும், திருக்கோவையார் ஒரு அகநூல், சிவத்தை பற்றி உணர்த்துகிற ஒரு அகநூல். ஸோ அந்த ஆரணம் பொதுப்பொருள். ஆரணம் என்பதற்கு வேதம் என்பதும் இந்த 5 எழுத்துடன் சேர்ந்து எழுகின்ற அந்த வேதம், அதை 6 இயல்பாக மதித்துக் கொள்வார்கள். அதை இயல்பான வழியாக மதித்துக் கொள்பவர்களுக்கு அது விருந்திடும். அந்த சக்கரம் நம்மை இது போல இயல்பாக அமைந்து நம்மளை விருந்திடும் வழிக்காகவும் நம்ம சேர்க்கும் என்று இந்த பயனாக, இந்த ஏரொளி சக்கரத்தினுடைய பயனாக இந்த பாடலை அமைந்திருக்கிறார் திருமூலர் என்று கருதுகிறேன். மிக்க நன்றி அம்மா. நன்றிங்க ஐயா. நல்ல ஒரு பார்வையா, சித்திகளாக பார்க்காம நீங்கள் உங்கள் பார்வையில் சொன்னது நம்ம எங்கேயாவது மிஸ் பண்ணுறது நம்ம எடுத்துக்க முடியுங்க. உங்கள் பார்வை, ஏன்னா திருமூலரோட பார்வையை யாராலையுமே பார்க்க முடியாது. எவ்வளோ இப்போ இந்த உலகத்தில் எப்பயுமே இந்த உலக வாழ்க்கையில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். யாராலையுமே முழுமையாக அதை பார்க்க முடியாது. எல்லாத்திலிருந்து ஒரு பாயிண்ட் எடுத்து நம்ம சேர்த்து வச்சு பார்த்தா தான் ஏதாச்சும் புரியுதான்றதே பார்க்கலாம். அதனால் நன்றிங்கய்யா. இந்தியாமா வாங்கம்மா. இந்த இடத்துல ஒரு சிறு கருத்து சொல்லிக்கிட்டோமா? சொல்லுங்க ஐயா. அரங்கோ ஐயா, மிக்க நன்றி. அதாவது சேர்ந்தலும் ஆரண அப்படின்னு பிரிச்சிங்க. உண்மையிலேயே அது உண்மைதான். ஆரணம் ஆரணம் அப்படின்னு கூட. சக்தி போற்றி. ஓம் திருமூலரே போற்றி. 1285வது திருமந்திரம். பகை வெல்ல பயன்படும் சக்கரம். திருமந்திரம். கூறிய சக்கரத்து உள் எழு மந்திரம். மாறியல்பாக அமைந்து விரிந்திடும் தேரிய அஞ்சுடன் சேர்ந்து எழு மாரணம். மாறியல்பாக மதித்து கொள்வார்க்கே. கழக வெளியீட்டில் 2வது அடிய 6 இயல்பாக என்று எழுதப்பட்டுள்ளது. அருமையான திருமந்திரம். திருமந்திரத்தின் பொருள்: இப்படி அமைந்த சக்கரத்துள் பதிக்கப்பட்ட மந்திரம் 6 விதமாக அமைந்து விரிந்திடும் ஆற்றல் உடையதாகும். தேரிய அஞ்சுடன் சேர்ந்து எழு மாரணம். இவ்வடியின் பொருள்: தெளிந்த 5உடன் மாரணம் 5. மாறியல்பாக மதித்து கொள்வார்க்கே. இவ்வடியின் பொருள் பகை வெல்ல பயன்படுவதாகும். மாரணம் இச்சொல்லின் பொருள் சேர்ந்த. மற்ற 5ஆவன தம்பனம், மோகனம், வசியம், உச்சாடனம், வித்துவேசனம். மாரணம் இச்சொல்லின் பொருள் மந்திரத்தால் மரணத்தை உண்டாக்குதல். கழக வெளியீட்டில் நுட்பமாக விளக்கம் தந்துள்ளார் உரையாசிரியர். மேற்குறித்த சக்கரத்துள் தோன்றும் மந்திரம் 6 இயல்பு ஆகும். அங்கனம் அமைந்து விரியும் இவ் 6னுள் மாரணம் ஒளிந்த 5ம் பகைமையை வெல்லுவதற்காக பயன்படுத்தப்படும். அந்த 6 என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். தம்பனம், மோகனம், உச்சாடனம், வித்து வேசனம், மாரணம், வசியம். வித்து வேசனம் இச்சொல்லின் பொருள் கருடனை. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சிவசிவ. திருச்சிற்றம்பலம். நன்றிங்கம்மா. ரத்னகுமார் ஐயா வாங்க. நன்றிங்கம்மா. தியாகராஜன் ஐயா ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்து பாதியில் நிறுத்தணும்.
ஒன்றும் இல்லைங்க, அது அரங்கோ ஐயா சொன்னது தான். அது அந்த கருத்தை சொல்லத்தான் வந்தேன். சொல்லிட்டு இருக்கும்போது அம்மா ஆரம்பிச்சிட்டாங்க, கேட்டுச்சான்னு தெரியல. அது ஒரு சிறப்பான விளக்கமாக பார்வையாகப்பட்டது. அதே மாதிரி இந்த அம்மா கடைசியில சொன்னாங்களே, வித்வேஷனம்ங்கிறது வந்து நம்ம வெறுக்கத்தக்க செயல்கள் நமக்குள்ள எத்தனையோ இருக்கு. அது என்ன அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அதை நீக்கிட்டா போதும். விருப்பத்தை அதிகப்படுத்தணும், வெறுப்பை வந்து ஒழிக்கணும். அதே நேரத்துல அந்த வித்வேஷனம் என்ற அந்த வெறுப்பு நமக்கு இருக்கக்கூடாது. விருப்பம் அதிகமாகணும், மேலான விருப்பம், அந்த இறை உணர்வு பெறணுங்கிற அந்த விருப்பம் நமக்குள்ள பெற பெற அதுதான் நமக்கு அந்த உயர்வை கொடுக்கும், மன விரிவை கொடுக்கும். அந்த மன விரிவுல அந்த தெய்வீக உணர்வுல நம்ம லயமாக்கும். இந்த ஆன்மா லயமாகக்கூடிய அந்த தெய்வீக உணர்வு அப்பதான் அங்கே மேலோங்கும். அதை சொல்லி கொடுக்கிறவங்க தான் குருமார்கள். சொல்லி கொடுக்கறது இல்லை, அந்த வழியை காட்டுறவங்க. சொன்னா மட்டும் நம்ம விளங்கி கொள்வோமான்னு தெரியல. அந்த வழியை காட்டும் போது நாம பயணம் செய்யும் போது அந்த உள்ளுணர்வாக அந்த உணர்வுலாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். எத்தனையோ பேரு இந்த தளத்துல இந்த உயர்வை பெற்றுக்கொண்டிருக்கிறத நல்லா உணர முடியுது. முன்னாடி இதை ஆரம்பிக்கும் போது இருந்த நிலைக்கு இந்த 3 ஆண்டுகள் தொடர் பயணத்துல ஒவ்வொருவருமே அந்த தெய்வீக உணர்வுல லயமா இருக்கிறத நல்லா புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லோருமே அந்த தெய்வீக உணர்வோட வாழ்வாங்கு வாழ்ந்து மிக சிறப்பான நிலை அடைய ஆசான் திருமூலர் என்றும் நமக்கு உறுதுணையாக நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கிற அந்த தன்மையை நினைந்து பார்க்கணும். அவரோட அவர்கிட்ட சரணாகதி என்று சொல்லக்கூடிய அளவுல அவர்கிட்ட நம்ம அந்த ஆற்றலை கொடுக்கும்போது அவருடைய ஆற்றல் நமக்குள்ள இறங்கி நமக்கு அந்த தெய்வீக உணர்வுகளை மேம்படுத்தும், மேன்மைப்படுத்தும், சமுதாயத்துல ஒரு நன்மதிப்பையும் உருவாக்கி கொடுக்கும். அப்படிப்பட்ட அந்த உன்னதத்தை செய்து கொண்டிருக்கின்ற இறையர்களுக்கும் ஒருவர்களுக்கும் நன்றியை தெரிவித்து நிறைவு செய்கிறேன். அரங்கோ ஐயா, ரொம்ப நன்றி. ஆரணம் மாரணம் அப்படிங்கிறதெல்லாம் மா ஆரணம்னு கூட எடுத்துக்கலாம் போல தெரியுது. நீங்க ஆரணம் சொல்லும் போது சிவன் தான் அப்படிங்கறத அழுத்தமா சொன்னீங்க. அதே இது அதுதான் மிகப்பெரியதாக இருக்கிறது அப்படிங்கிற கருத்து தான். மாரணம் அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு தெய்வீக சொல் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. அது மரணம்ங்கிறது கொண்டாடப்பட வேண்டியதுதான். இந்த உடல் அழிந்தா கூட அந்த தெய்வீக நம்ம புது வீட்டுக்கு போற மாதிரி அடுத்த ஒரு நல்ல பிறப்பு தான் கிடைக்கும். இந்த பிறப்புல நம்ம என்னென்னலாம் தெய்வீக உணர்வு செஞ்சிருக்கோமோ அடுத்த ஒரு பிறப்பு இருக்காது. அப்படி இருந்தாலும் அவனையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் நிச்சயமாக உருவாகும். ஆன்ம நிலையை அறிந்தவர்களுக்கு அது புரியும். மரணம் என்பது ஒரு கொண்டாட்டமாக, மரணம்னா இந்த உடல் அழிகிறத இதைத்தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மையான மரணம் என்பது அல்ல. ஏன்னா ஆன்மாவுக்கு மரணம் என்பதே கிடையாது. உடல் மாறுகிறது, அவ்வளவுதான். வீடு மாறுறோம், அவ்வளவுதான். இதை புரிந்து கொண்டாலே போதும். மிக்க மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி தியாகராஜன். அதை ஏங்க அதை எடுத்துட்டு போங்க. நேரம் கருதி நிறைவு. திருமந்திரம் கேட்க ஓத பயில அறிவில் உணர்வில் தூய்மையும் ஆன்ம உணர்வும் துணிவும் சஞ்சலம் சங்கடமற்ற வாழ்க்கையும் சிவன் மீது உண்மையான உணர்வு பெறுதலும் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற திருமூலரின் கூற்றுக்கிணங்க வந்திருந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட சான்றோர்களுக்கும் மெய்யன்பர்களுக்கும் மிக்க நன்றி. தளம் நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 6:30 மணிக்கு கேள்வி நாளம் ஆன்ம சுவாசனையில் சந்திப்போம். 5, 4, 3, 2, 1.